Hi friends, welcome to Buvis Tasty World. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து சிக்கன் பிரியாணி 10 கிலோ அளவுக்கு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம், அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குவான்டிட்டி வந்து 50லேருந்து 60 பேர் சாப்பிட்ற அளவுக்கான குவான்டிட்டி செஞ்சுருந்தாங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் Buvis Tasty World சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்காக 2 லிட்டர் கடலெண்ணெய் பயன்படுத்தியிருந்தாங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடலெண்ணெய் சூடு வந்தோடனே நம்ம லைட்டாக அதில் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மூடிடணும். அப்போ வந்து அதிகமாக தெளிக்காது வெளியில். ஏன் வந்து தண்ணி தெளிக்கிறோம் அப்படின்னா வந்து கடலெண்ணெயோட ஸ்மெல் வந்து பிரியாணியில் நிறையா வராமல் இருக்கிறதுக்காக தண்ணி தெளித்து அதை முறிச்சிக்க சொன்னாங்க. அது செஞ்சோடனே நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த பிரியாணியில் அதிகமான மசாலா பொருட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை தான் அதிகமாக பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த அளவுகளே போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து தாளிக்கிறதுக்காக இதை 3 போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டோட அரைச்சி வேற போட்டிருந்தாங்க. இது கூட வந்து 3 கிலோ வந்து வெங்காயம் போட்டிருந்தாங்க. இதோட நல்லா வதக்கி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க சொன்னாங்க. இது வந்து பட்டையோட அளவு வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு 10 கிராம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு 10 கிராம், கிராம்பு வந்து 5 கிராம். அந்த ரேஷியோவில் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்கான அளவுகள் வந்து நம்ம இஞ்சி பூண்டோட பார்த்துக்கலாம். வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். எல்லாமே வந்து பெரிய வெங்காயம் தான், 3 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். பூண்டோட அளவு வந்து 2.5 கிலோ, இஞ்சி வந்து 3/4 கிலோ, மிளகாய்த்தூள் வந்து 150 கிராம், உப்பு வந்து 2.5 கை அளவுக்கு கல்லுப்பு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி இது வந்து ஒரு கட்டு போட்டிருந்தாங்க. இது வந்து நிறையா குவான்டிட்டி இருக்கிறது அப்படின்னால பக்கெட்டில் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வச்சுட்டு அப்புறமா வந்து இது எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. இது கூடவே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. பட்டையோட அளவுகள் பார்த்திங்கன்னா 30 கிராம், ஏலக்காய் வந்து 20 கிராம், கிராம்பு வந்து 10 கிராம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இவங்க வந்து இதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது மாதிரி பிரியாணி மசாலா எதுவுமே போடலை, இது மட்டும்தான் போட்டு செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள், அடியே பிடிக்கலை இஞ்சி பூண்டு போட்டுமே. அந்த எண்ணெய் வந்து இதுக்கு கரெக்டாக இருந்தது. பாருங்கள், பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் வந்து 250 கிராம். பாருங்கள், எல்லாமே வந்து பாருங்கள் இந்த எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கணும், ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்தலாம். அதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து 2 கிலோ, தயிர் வந்து 2 லிட்டர், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து 50 கிராம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளியில் நல்லா குழைவானதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து அவங்க ரொம்ப நேரம் கிண்டவே இல்லை, கொஞ்சம் விட்டு விட்டு தான் கிண்டுனாங்க. நல்லா வதங்கி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துடலாம். பாருங்கள் இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 10 கிலோ அரிசிக்கு வந்து 15 லிட்டர் தண்ணி வந்து இதையும் வந்து அவங்க பக்கெட்டில் தான் வந்து அளந்து வச்சு ஊற்றிருந்தாங்க. இது மாதிரி நிறைய குவான்டிட்டி செய்யும் போது வந்து அளவுகள் வந்து பக்கெட்டில் தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க நல்லா வந்து வதக்கி பாருங்கள், அடியில் கடைசியாக எடுத்து முடிச்சதுக்கப்புறமே அடியில் ஒட்டவே இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து கரெக்டாக அவங்க வந்து பதமாக செஞ்சுருந்தாங்க. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் இப்படின்னா இதில் நம்ம குவான்டிட்டி வந்து குறைச்சிட்டு நம்ம ஒரு 25 பேர்த்துக்கு கூட இதோட குவான்டிட்டி வந்து பாதியாசை கூட செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் கூட. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தது. இது வந்து 12 கிலோ அளவுக்கு சிக்கன். இதை அது கூட சேர்த்துட்டு இதை வந்து ஓரளவு முக்காது குறையும் வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு இது கூட வந்து எலுமிச்சம்பழம் 15 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துருந்தாங்க. பாருங்கள், நல்லா மீடியம் சைஸான எலுமிச்சம்பழம், சின்ன சின்னதாக இல்லை, ஓரளவு பெருசாக தான் இருந்துச்சு. 15 எலுமிச்சம்பழம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து சிக்கன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக அரிசி போட்டிருந்தாங்க.
இப்போ வந்து சிக்கன் வந்து ஓரளவு வெந்திருந்தது. இப்போ வந்து இது கூட வந்து அரிசி சேர்த்துக்கிட்டாங்க. அரிசி வந்து 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுருந்தாங்க. இது வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து 10 கிலோ, அதை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டாங்க. அரிசி வந்து சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மிக்ஸ் பண்ணவே இல்லை, கரண்டி விட்டு. ஓரளவு அப்பப்போ தான் மிக்ஸ் பண்ணாங்க. பாருங்கள், அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. இது போல் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் குறைஞ்சி அரிசி வந்து ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது அவங்க வந்து தம் போட்டுட்டாங்க. அடியில் வந்து எந்த நெருப்புமே வைக்கல. அவங்க மேலே கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அடியில் நல்லா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து கேப் விட்டுட்டு சுற்றிலும் வந்து நெருப்பு போட்டிருந்தாங்க அவங்க கீழே. மேலே வந்து நடுவில் இருந்த நெருப்பு எடுத்து மேலே போட்டிருந்தாங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுட்டாங்க அவங்க. பாருங்கள், மூடி போட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு நடுவில் வந்து குழி பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக. இது போல் வந்து தம் போட்டிருந்தாங்க. இப்போ எடுத்துருந்தாங்க. மேலே வந்து லைட்டாக எண்ணெயெலாம் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணவும், அதை அப்படியே நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி விடவும் கரெக்டாக இருந்தது. அது பாருங்கள், கடைசியாக ஒரு தாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு. இப்போ வந்து பாருங்கள், அது குலையவே இல்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜீரக சம்பாவில் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.